நீங்களா எதையுமே ஜாபை லூஸ் பண்ணுறதோ, ஜாபை லாஸ் பண்ணுறதோ, நீங்களா ரிசைன் பண்ணுறதோ, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்காதீங்க. ஜாபை லூஸ் பண்ணாதீங்க. அந்த வேலை மாற்றன்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுங்கள். 40%க்கு ப்ளஸில் இருந்தால் மட்டும்தான் அது பிஸ்னஸ்ஸு. 40%க்கு கீழே இருந்துச்சுனாக்கா நீங்கள் சர்வைவல் பண்ணுறீங்க, நீங்கள் உயிர் வாழ்றீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் பெருசாக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி பேசுவோம் அப்படின்னு பார்க்குறப்ப, நம்ம ப்ரீவியஸ் காணொளியில் கல்வியை பற்றியும் உங்களுடைய மன வாழ்க்கையை பற்றியும் நிறையா போட்டிருக்கோம். பிரசனத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் இந்த 2024க்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம். பட்டு இப்போ என்னென்னா, ஜாபா பிஸ்னஸாக உங்களுடைய 2024ல் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஜாப் ஆர் பிஸ்னஸ், எதுக்காக நம்ம உழைக்கணும், எதுக்காக பணம் ஈட்டணும், எப்படி பணம் ஈட்டணும், அந்த ஈட்டின பணத்தை எப்படி செலவு பண்ணணும், இதுதான் இருக்கக்கூடிய மேஜர் ரோல் லைஃப்பில் இருக்கக்கூடியது. பொருள் சார்ந்த உலகத்தில் இது நம்ம இருக்கோம். பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தில் இருக்கோம். பொருளை சார்ந்து இந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் நீங்களும் அது கூட சேர்ந்து ஓடணும். ஏன்னாக்கா இன்றைக்கி பணம் இல்லைனாக்கா பிணத்துக்கு சமமானவர். இந்த பிணத்தை எடுக்கணுன்னா கூட பணம் தேவைப்படுது. பிணமாக மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் உங்களுடைய உடம்பை ரிமூவ் பண்ணுறது கூட இந்த பணம் தேவைப்படுது. இன்றைக்கி பணம் சார்ந்த வாழ்க்கையில் வாழ்கிறோம். பணத்தை தேடிய வண்ணம் இருந்தால் தான் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நட்புகள், உங்களுடைய ஈன்ற பிள்ளைகள், உங்களோட குடும்பத்தினர் கூட உங்களை மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பணம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிடலாமா? நான் பணத்தை எப்படி வேணாலும் நான் திரட்டலாமா? அதுக்குன்னு ஒரு நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் எதுவுமே தேவையில்லையா அப்படின்னம்னா அது கிடையாது. ஒரு பக்கத்தில் நீங்கள் வச்சுருக்கிற பணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்படி அர்த்தம் இருக்கணும் அப்படின்னம்னாக்கா அது முறையான முறையில் ஈட்டப்பட்ட ஒரு பணமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஈட்டப்பட்ட பணத்தில் நீங்கள் வாங்கின கல்வியாக இருந்தாலும், நீங்கள் வாங்கின சொத்தாக இருந்தாலும், நீங்கள் வாங்கின புகழாக இருந்தாலும் சரி, எல்லாம் வாங்கினேன்னா எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா கல்வின்றதுக்கு கூட எப்படி சார் கல்வியை நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இன்றைக்கி எல்கேஜிலேருந்து நீங்கள் டாக்டர் கிட்டத்தட்ட உச்சபட்சமான போஸ்ட் கிராஜுவேட் அல்லது ரிசர்ச் ஸ்டடீஸ் வரைக்குமே நீங்கள் பணம் இல்லாமல் நீங்கள் எஜுகேஷன் பண்ணவே முடியாது. நீங்கள் பணம்ன்றது பிரதானமான விஷயமாக இருக்குது கல்வித்துறையில். அப்போ பணம் கொடுத்தா தான், அப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டினா தான் நீங்கள் படிக்கிறது. அப்போ ஃபீஸுக்குன்றதுக்கு வேணால் கூட குறைச்சா இருக்கலாம். ஒரு இடத்துல சின்ன வேல்யூவாக இருக்கலாம், ஒரு இடத்துல பெரிய வேல்யூவாக இருக்கலாம். அப்போ பணம் அந்த இடத்துல பிரதானம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த மூணுமே எது மேலே இருக்குன்னா பணத்தின் மேலே இருக்குது. உண்ண உணவுன்றதும் பணத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. அதை எப்படிப்பட்ட உணவு உண்றீங்க அப்படின்றதுக்கு பணம் தேவைப்படுது. அது ஆசையின்பால் பட்டதாக இருக்கலாம், அல்லது இச்சையின்பால் பட்டதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய விருப்பத்தின் பால் பட்டதாக இருக்கலாம். இது மாதிரி பல்வேறு தன்மையில் நீங்கள் அந்த உணவு பொருளை எடுத்துக்க முடியும். அதே மாதிரி உடுக்க உடை, சிம்பிளாக நீங்கள் ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும், லக்ஸுரியாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் அது ஒரு தன்மை. லிவிங் ஸ்டைலு அது தீர்மானிக்கிறது பணம். இருக்கக்கூடிய வீடு அது தீர்மானிக்கிறது பணம். அப்போ பணம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ரோல் ஆகுது. அப்படின்றப்ப இந்த பணத்தை நீங்கள் அறத்தின் அடிப்படையில் சம்பாதிக்கும் பட்சத்தில் அது உங்களுடைய நீடித்த தன்மையில், உங்களுடைய நிலைபெற்ற தன்மையில் இருக்கும். நியாயமான முறையில் சம்பாதிக்கிறப்ப அது பெரிய அளவில் பயமும் இருக்காது, பெரிய அளவில் உங்களுக்கு நஷ்டத்தையும் தராது. நிதான போக்கில் அது சிலு தென்றல் காட்டுற மாதிரி போகும். ஒரு புழுதி வாரி இறைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையிலையோ அல்லது அநியாயத்தின் அடிப்படையிலையோ அல்லது அதர்மத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பணம்ன்றது எப்படி ஒரு புயல் கரையை கடந்து போகுதோ, பெரிய சேதத்தை விளைவிச்சிட்டு போதோ, அது போல தான் உங்களுடைய பெருமையும், உங்களுடைய புகழையும், உங்களுடைய வளமான வாழ்க்கையும், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நிம்மதியும் அதை அழிச்சிட்டு போயிடும். அதனால் நீங்கள் அதிகபட்சம் ஒரு அர்த்தத்தோடு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. அதில் தான் இந்த காணொலின்றது ஜாப் ஆர் பிஸ்னஸ் அப்படின்றது வேலையா அல்லது வியாபாரமா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வேலைக்கும் வியாபாரத்துக்கும் என்ன தன்மை இருக்குனாக்கா, வேலைன்றது நீங்கள் சம்பளத்தை வாங்குகிற தன்மை, வியாபாரம்ன்றது சம்பளத்தை கொடுக்குற தன்மை. அதாவது நீங்கள் முதலாளியா தொழிலாளியா அப்படின்றது தான் இதில்.
அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் முதலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட தன்மையில் செயல்பட போகிறீங்க, தொழிலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட தன்மையில் செயல்பட போகிறீங்க. முதலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட்டு பிஸ்னஸில் இருக்க போது, எப்படிப்பட்ட ப்ராஃபிட்டை இன்கால் பண்ண போகிறீங்க, எப்படிப்பட்ட ஒரு லயபிலிட்டியை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்கிறதும், அதே மாதிரி தொழிலாளியாக இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் எப்படிப்பட்ட காலநிலைகளில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அல்லது வேலையை விட்டு வெளியே போகிறதுக்கோ அல்லது புதிய வேலை வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது வேலையில் மேம்பட்ட தன்மையில் அதாவது பதவி பெறுறதுக்கான வாய்ப்பில் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குன்றதை பார்க்கலாம். இத்தகைய தன்மையில் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட உங்களுடைய சர்வீஸ் அண்டு பிஸ்னஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, உங்களுக்கு 6ஆம் பாவம் தான் ஆக்டிவாக இருக்க போகுது. 6ன்றது சர்வீஸுன்றது 6ஆம் இடம் தான், ஜாபுன்றது 6ஆம் இடம் தான். 6ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா செவ்வாய் இருக்கிறது. இப்போ 7ல் யாரோட சேர்ந்துருக்காருன்னா 3 கூட சூரியனோட சேர்ந்துருக்காரு. அப்போ ஜாப் வந்து இந்த ஆண்டு 2024ன்றதே ஒரு மாற்றங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரப்போகுது. அதாவது ஜாப் வைஸு ஒரு மாற்றம். அது அனுகூலமான மாற்றமாக இருக்குமா அப்படின்னம்னாக்கா ஓரளவுக்கு சிக்கல்கள் தரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்களாக எதையுமே ஜாபை லூஸ் பண்ணுறதோ, ஜாபை லாஸ் பண்ணுறதோ, நீங்களாக ரிசைன் பண்ணுறதோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்காதீங்க. ஏன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஜாபில் ஒரு மாற்றம் இருக்கும். அது தானாகவே ஒரு கிட்டத்தட்ட பிகினிங் ஒரு மாதிரி இருக்கும். பட் மேக்கு பிறகு தான் ஒரு பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கும். 12ல் குரு வரப்போ இடப்பெயர்ச்சின்றது உங்களுக்கு நடந்துடும். அப்போ இந்த இடத்துல ஜாப் வைஸ் மாற்றத்தை உறுதியாக மேற்கொள்ள போகிறீங்க. ஏன்னா 6ஆம் இடம் ரொம்ப பக்காவாக ஆக்டிவாக இருக்க போகுது. ஏன்னா 6 உங்களுக்கு ராசியாதிபதி 6ல் தான் இருக்கார். யாரோட சேர்ந்துருக்காருன்னா 5 கூட 6. அப்போ நீங்களாம் நிறைய விஷயங்களை எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அது அந்த எமோஷன் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்களாக கொஞ்சம் அதிக கூட குறைச்சி பேசுகிறது, எதிர்ச்சியான தைரியத்தில் பேசுகிறது. ஏன்னா உங்களுடைய கூட இருக்கவங்களே உங்களை இன்சிஸ்ட் பண்ணுறது எப்படின்னாக்கா, உனக்கென்னா மாப்பிள்ள நீ வந்து எங்கே போனாலும் சர்வைவ் பண்ணிவிடுவேன், உனக்கென்னா மாப்பிள்ள நீ எப்படி வேணாலும் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை தூண்டி விட்டு உங்களோட இடத்த ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெறுவாங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள். அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க. ஏன்னா இந்த 6ன்றது உங்களுக்கு ஜாப் வைஸ் 6ஆம் இடம் ப்ளே பண்ணுறது நல்லது. ஆனால் உங்களுக்கு ராசி வைஸ், அதாவது ராசி வைஸ்னாக்க உங்கள் மிதுனத்துக்கு மட்டும் இந்த 6ஆம் இடம் தான் அப்படின்னம்னாக்கா வேலை இழப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது வேலையில் ஒரு மாற்றத்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நீங்களாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வாயை கொடுத்து நீங்கள், ஏன்னா சந்திரனே உங்களுக்கு கேது சாரம் பெற்று 3ல் தான் இருக்கான். அப்போ இனிஷியேட் பண்ணுறது நீங்களே உங்களோட வாயால் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் ஆல்ரெடி உங்களுக்கு நெய்பர்ன்றது இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே பெருசாக உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை வேறு. எனக்கு இந்த இடத்துல உங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கோ ஏளனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா 4 கூட 6ல் தான் இருக்கான். ஆல்ரெடி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே உங்களுக்கு நெகட்டிவாக இருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு பக்கம் நெகட்டிவாக இருந்தால் கூட இந்த இடத்துல 6 கூட சேர்ந்த 7ல் இருக்கப்போ உங்களுடைய யார் பழகுறீங்களோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அவங்க தான் உங்களுடைய ஜாப் இழப்புக்கு, அதாவது உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கெட்ட செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஜாப்பை லூஸ் பண்ணாதீங்க. அந்த வேலை மாற்றன்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு வந்தாலே பதவியில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அதுவும் உங்களுடைய 1-4 கூடிய சாரத்தில் தான் இருக்கார். அப்போ அவர் எப்போ சனியோட சாரத்தில் என்ட்ராகிறாரோ அப்போ ஆகஸ்ட்டுக்கு பிறகு வரக்கூடிய மாற்றன்றது அது அனுகூலமான மாற்றமாக இருக்கும். ஆனால் ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய மாற்றன்றது உங்களுடைய வாய்க்கொழுப்பால் வரக்கூடிய மாற்றமாக இருக்கும். அப்போ நீங்கள் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதிக பிரசங்கத்தனமாக நீங்கள் எதையுமே பெருசாக ப்ளே பண்ணிடாதீங்க, பேசிடாதீங்க, வச்சிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜாபை லாஸ் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அதாவது சில விஷயங்கள் நல்லது நடக்கிற மாதிரி நமக்கு கேர் எடுக்கிற மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணுற மாதிரியோ அல்லது நமக்கு கிளாரிட்டி தர மாதிரி சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே ஃபேக்கு. ஏன்னா இந்த இடத்துல நீங்களாக ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி எந்த விதமான செயல்பாடுகளையும் இறங்கிறாதீங்க. அதாவது ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போகிறேன், அல்லது இந்த ஜாப்லேருந்து நான் வந்து ரிவோக் பண்ணிட்டு வேறு ஜாபில் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், அல்லது எனக்கான தகுதியான ஜாப்பு, எனக்கான படிப்புக்கான ஜாப்பு, எனக்கான ஒரு அந்தஸ்துக்கான என்னுடைய ப்ரொமோட் ஆனாலும் பரவாயில்ல, என்னை கம்மி பண்ணி போகிறீங்களா பரவாயில்ல, எனக்கு உங்களுடைய ஆட்டத்தை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எந்த விதமான சஃபல் பண்ணாதீங்க உங்களுடைய ஜாப் வைஸு. சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்க போகுது, இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதாவது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இப்போ தான் அஷ்டமத்து சனி விலகின மாதிரி இருந்துச்சு, வாக்கியப்படியும் விலகிருக்கு. விலகினாலும் அதாவது மழை விட்டாலும் தூவானம் விடாத மாதிரி அந்த 9ல் இருந்த சனியும் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் ஆசை காட்டி மோசம் பண்ணுது நிறையா. அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு என்ட்ராகிறீங்க, பட் அதில் சிக்கலாகிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் மாட்டிக்குது. ஏன்னா இந்த அதிகபட்சம் உங்களுக்கு 5ஆம் இடம் தான், கற்பனை நிறையா.
இதை பண்ணிடலான்னு எதையுமே பண்ண முடியல. பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்ண உள்வாங்குத ஒழிய ரிட்டர்ன்ஸுன்னு பெருசாக இல்லை. அதாவது எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் அப்படின்னம்னாக்கா 10 ரூபா போட்டோம்னா நமக்கு 20 ரூபா வந்து அது நல்ல பிஸ்னஸ்ஸு, 5 ரூபா இருந்தால் சுமாரான பிஸ்னஸ்ஸு. வெறும் 10 ரூபாய்க்கு போட்டோம்னா 10 ரூபா 10 பைசா தான் வருது, அல்லது 10 ரூபாய்க்கு 11 ரூபா தான் வருது அப்படின்னம்னா ஒரு 10%க்குள்ளே வரக்கூடிய வருமானமாக இருந்துச்சுனாக்கா, பிஸ்னஸாக இருந்துச்சுனாக்கா அது மிகப்பெரிய அளவில் மோசமான பிஸ்னஸ்னு அர்த்தம். அதாவது நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு மட்டுமே உதவுது அந்த பிஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பிஸ்னஸ்ன்றது 40%க்கு ப்ளஸில் இருந்தால் மட்டும்தான் அது பிஸ்னஸ்ஸு. 40%க்கு கீழே இருந்துச்சுனாக்கா நீங்கள் சர்வைவல் பண்ணுறீங்க, நீங்கள் உயிர் வாழ்றீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் பெருசாக அது சும்மா நீங்கள் அந்த காசு அதை ஏர்ன் பண்ணுற காசு நீங்கள் வேலைக்கு போனால் கூட தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு டிக்னிட்டி குறைச்சா. ஏன்னா இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு ஏன்னா 5 கூட சுக்கிரன்ல ஏகப்பட்ட கற்பனை, நல்ல ஒரு டேலண்டான பர்சன். ஆனால் நீங்கள் போய் என்னன்னாக்கா இந்த உத்தியோகம் பார்க்குறதுன்றது உங்களுக்கு விருப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. உத்தியோகம்னாக்கா நாலேஜாக இருந்துக்கிட்டு அதுக்கு உண்டான தகுதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லெவல்லையும் தொட்டுட்டு இன்னொருத்தருக்கு செஞ்சு கொடுக்குற வாய்ப்பாக இருக்குது. அதை அந்த உழைப்பை வந்து கொடுத்து அவங்க மூலியமாக வருமானம் பெறலாமா அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 6 கூடையன் யாருன்னா செவ்வாய். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கோபத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் நடந்துடும், பிஸ்னஸ்லேயும் சரி உங்களுடைய ஜாப்லேயும் சரி. அதனால தான் கோபப்படாதீங்க. ஏன்னா 3 கூடைய தைரியசானன்றது யாருன்னா சூரியன். அவன் இருக்கிறதும் பார்த்திங்கனாக்கா சுக்கிரசாரத்தில் தான் இருக்கான். சுக்கிரசாரம் அப்படின்றது கிட்டத்தட்ட அதிக விஷயங்கள்ன்றது சுக்கிரன் 5 கூடையவனாக இருக்கான். இந்த டைம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம், நான் இறங்கினா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு முரட்டுத்தனமான கண்மூடித்தனமான ஒரு முற்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்மூடித்தனமான ஒரு ஆக்டிவிட்டீஸை செஞ்சுறாங்க. பிஸ்னஸ் வைஸு சஃபல் எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் இந்த 2024ன்றது உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸை தரும். பட் பிகினிங் வந்து மிகப்பெரிய அளவில் சொதப்பலை தரும். ஏன்னா 9ல் இருக்கிற பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இடைஞ்சல் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவர் 10ல் இருக்கக்கூடிய ராகு சாரத்தில் தான். அப்போ நெகட்டிவான வழியில் போனால் சக்ஸஸ் ஆகுறதுன்ற ஒரு ஐடியல்லாம் வந்துடும் உங்களுக்கு. இப்போ 10ல் சனி இருந்து நடத்துகிறாரு, அது புதன் சாரம் பெற்ற சனியாக இருக்கார் அப்படின்னம்னாக்கா இந்த இடத்துல புத்தியை வச்சு பல விதமான சித்து வேலைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுரும். புத்தியை வச்சு சில மறைமுகமான நடவடிக்கைகளை இறங்கி பணம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் 6ன்றப்ப அதில் யாரெல்லாம் உங்கள் கூட உங்களுக்கு 10 ரூபா வரவுக்கு காரணமாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய 20 ரூபா செலவுக்கு காரணமாகவோ அல்லது பிரச்சனைக்கு காரணமாக மாறிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு 5 தான் கம்ப்ளீட்டாக வேலை செய்ய போகுதுன்றப்ப கற்பனை நிறையா. இந்த இதை இதில் போட்டோம்னா இப்படி எவ்வளோ வரும், எல்லாமே பேப்பர் கணக்கு தான். எல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது ப்ராக்டிக்கலாக இருக்காது, எல்லாம் பேப்பர் கணக்கில் இருக்கும். இந்த முதல்ல இவ்வளோ போட்டோம்னா இவ்வளோ செலவு தான் இருக்குது, இவ்வளோ லாபம் இருக்குது. ஆனால் இறங்கி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவும் லாபன்றது வந்து நட்டமாக கணக்காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து புதிய தொழில் முனை அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் தேங்கி வைங்க. ஆஃப்டர் 12ல் குரு வரப்போ கூட செஞ்சுக்கலாம். ஏன்னாக்கா 12ல் குரு வந்தாலும் அவர் 3, 2 ஸ்தானங்களை தான் இயக்குவார். செவ்வாயில் வரப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். அது அப்புறமா ஏன்னா அந்த டைம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது வந்து 2025க்கு பிறகு தான் வரும். அப்போ 2024ன்றது 3ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல தான் இந்த குரு இயக்க போகிறாரு அப்படின்னம்னாக்கா கம்யூனிகேஷன் தரவு ஒப்பந்தம் இதெல்லாம் இந்த வாய்வழி வருமானம் பார்க்கக்கூடிய நபர்கள், கன்சல்டன்ட் மாதிரி இருக்கவங்களோ அல்லது ஆலோசனை சொல்கிறதுக்கு இடத்துல இருக்கவங்களோ அந்த மாதிரி சர்வீஸ் பேஸில் ஒர்க் பண்ணுறவங்களோ இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒர்க் வைஸ் நீங்கள் இப்போதைக்கு அவசரப்பட்டு ரிசைனோ அல்லது ஒரு மாற்றத்தை செய்யாமல் தானாகவே நடக்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஆனால் பிஸ்னஸ் வைஸ் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் சர்வைவல் பண்ண முடியும், இருக்கிற காசை காப்பாற்ற முடியும். அதாவது நீங்கள் இந்த இடத்துல 10 ரூபாவை 8 ரூபா ஆக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் 10 ரூபாவை 8 ரூபா ஆக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. 10 ரூபாவை 12 ரூபா ஆக்கிறதுக்கு கஷ்டப்பட்டால் கூட அது பலன் உண்டு. ஆனால் 10 ரூபா 8 ரூபா ஆக்கிறதுக்கு சாதாரண சும்மா இருந்தாலே அது 8 ரூபா ஆகிடும். எனக்கு நீங்கள் 10 ரூபாவில் வச்சுருக்கீங்க, எந்த விதமான அதாவது இன்புட்டும் உங்களுக்கு வரல அப்படின்னா இருக்கிறது தான் கரையும். அப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபா வச்சுருக்கீங்கனாக்கா 1000 ரூபா 800 ஆக்குன்னா என்ன ஆகணும்? நீங்கள் அதுக்காக 1000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கி 1500 ரூபாய்க்கு விற்று 1500 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கி 800 ரூபாய்க்கு விற்று இப்படிலாம் பார்த்தா நைட்டு வந்து கணக்கு பார்த்தோம்னா 800 ரூபா தான் கையில் இருக்கும். அதுக்கு பேசாமல் சும்மாவே இருந்தீங்கன்னு வச்சுங்க, 1000 ரூபா வச்சுக்கிட்டு 3 வேளை சாப்பிட்ருப்பீங்க, 200 ரூபா கழிஞ்சிருக்கும், 800 ரூபா கையில் இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு அலைச்சல் மிச்சமாயிருக்கும். முதல் கருதி உண்மை. அப்போ நீங்கள் சும்மா இருந்தாலே பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுபோல் என்னன்னாக்கா இந்த இடத்துல புதுசாக
எதுவும் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய காசை வீணாக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஜென்ம சார்ட்லேருந்து அதுக்குண்டான காலகட்டங்கள் இருக்குது. எனக்கான 2-7-11 தான் எனக்கு மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க தன்மையில் இருக்குது அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. ஏன்னா இந்த ஆண்டுன்றது பொருளாதார மாற்றத்தை மிகப்பெரிய அளவில் சந்திக்க போகிற ஆண்டு. அது மிதுனராசி நேயர்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா 10ஆம் பாவம் தான் அதிகமாக செயல்படும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை எதிர்நோக்கிற ஆண்டு. ஒன்று வந்தால் பெரிய அளவில் வரும், ஒன்று வந்தால் இது இருக்கிற தடமே இல்லாத அளவுக்கு போயிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 2024ன்றது பொருளாதார ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஜாப் அல்லது பிஸ்னஸை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதற்கு நான் பதிலளிக்கிறேன். இல்லை என்னுடைய ஜாதகத்தை முழுமையாக என்னுடைய ஜாப் என்ன, என்னுடைய பிஸ்னஸ் என்ன, எப்படிப்பட்ட காலநிலையில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அது எழுதி என்னுடைய அந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாக்க நம்மளோட கம்பெனிலேருந்து ஆளுங்க உங்களை ஆன்லைனில் கன்வே பண்ணுவாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நானே உங்களுக்கு அது எப்படிப்பட்ட தன்மையில் இந்த 2024ன்றது உங்களுக்கு ஜாப் வைஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் வைஸ் அதாவது பிஸ்னஸ் வைஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் எப்படிப்பட்ட தன்மையில் நீங்கள் பணம் ஈட்ட போகிறீங்க அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.